மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஊடகத்துக்கு ஒரு புதுசா அண்ணாமலை மேல ஒரு பாசம் வந்திருக்குன்னு நீங்க பார்க்கலாம். திடீர்னு அதாவது இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அதாவது பாஜகவில் 3 வருடம் தான் ஒரு பதவி, அதுக்கப்புறம் மாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். ஆனா அன்னைக்கு பறிக்கப்படுவார்களா, அதாவது அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து பறிக்கப்படுவார்களா அப்படின்னு ஒரு கட்டத்துல ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா, அதாவது அண்ணாமலையை தனித்து வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி சில ஒப்பாரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது, கண்டிப்பா அடுத்த பதவி வரும்போது நான் தீவிரமா உழைக்கணும், நிறைய நான் படிக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய அந்த பிரேக் தேவைப்படும் கண்டிப்பா, இல்லைன்னா தொடர்ந்து இந்த மாதிரி செயல்பட்டா கொஞ்சம் நல்லா இருக்காதுன்ற மாதிரி சில விஷயத்த சொல்றாரு. இப்போ ஒரு 10 நாள்ல அடுத்த பதவி கொடுக்கறதா சில செய்திகள் மேலிடத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, பார்ப்போம். ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஊடகம் ஏதோ ஒண்ணு அண்ணாமலை ஒதுக்கிட்டாங்களோ, தனித்து நிறுத்தியிருக்காங்களோ அப்படின்னு சில விஷயங்கள் பேசுறது இன்னைக்கு அதாவது பாஜகவும் அதிமுக கூட்டணியை பிரிக்கிறதுக்காக நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி கேங் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இந்த ஊடகம் செய்ய முயற்சிக்குது. ஏன்னா அண்ணாமலையை விமர்சனம் பண்ணானா எந்த காலகட்டத்திலும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவா சிலர் வருவாங்க. அதனால இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில ஏதாவது ஒரு பிரச்சனை அண்ணாமலையால முந்தி பேசினது ஏதாவது வச்சேன்னா இந்த ஆதரவாளர்கள் பொங்கி வருவாங்க. அதனால ஒரு கோஷ்டி மாதிரி சில அந்த அளவுக்கு ஒரு டேலண்டா கட்டமைக்கப்படுறதை நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் தீவிரமா திராவிடத்தை எதிர்க்கிறது அண்ணாமலை விட்ட வேற யாரும் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திடீர்னு அதிமுக பழனிசாமி அவர்கள் இந்து அறநிலைத்துறைக்கு எதிராக பேசிட்டாருன்னு சில விஷயங்கள் இன்னைக்கு வருது. உண்மையிலேயே அது நம்ம ஆதரவா தெரிவிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்து அறநிலைத்துறையில நிறைய, அதாவது மக்களுக்கான ஒரு வரிப்பணம் இல்ல நிதி அதாவது ஒரு கல்லூரி கட்டுறதுனாலும் சரி, மக்களுக்காக என்ன ஒரு விஷயம் ஆனாலும் தனி நிதி இருக்கு ஒழிய, இன்னொன்னு இந்து அறநிலையத்துறை அதாவது கோயில் காசு நம்ம எந்த ஒரு தனி இதுக்கும் செலவிடக்கூடாது, இவங்க கல்லூரி கட்டுற அது கட்டுற இது கட்டுறேன்னு சொல்லி எடுக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. பொதுவா திராவிட கட்சிகள் இதுக்கு முன்னாடி ஆனாலும் எந்த ஒரு திராவிட கட்சி இந்து அறநிலையத்துறைக்கு எதிராக பேசுனது நம்ம யாருமே இன்னைக்கு கவனிக்கப்படலை. ஆனா இன்னைக்கு இந்து அறநிலையத்திற்கு எதிராக இவர் பேசுனது எல்லாருமே வரவேற்பு இருக்கு. இன்னொன்னு சிலர் என்ன பேசுறாங்கன்னா, இதுக்கு இன்னும் இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் திருவண்ணாமலையில கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதா இந்து அறநிலையத்துறை அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அதை தடுத்தது அண்ணாமலை அந்த முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது தான். உண்மையிலேயே அது தடுக்கலைன்னா பெரிய லெவல்ல அந்த கோயிலோட புனிதமே, அதாவது அந்த ஆகர்ஷணமே கெட்டு போயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதனால நிறைய இந்து அறநிலையத்திற்கு யாரு எதிராக குரல் கொடுத்தாலும் கூட இன்னைக்கு நம்ம அதை வரவேற்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு கோயில் காசு கண்ணு உறுத்திட்டு தான் இருக்குன்னு நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி நல்லதா போயிட்டு இருக்கு, எல்லாம் எதிர்த்து எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அடுத்த கட்டத்துல எல்லாருமே என்ன இன்னைக்கு சமூக ஊடகத்துல இல்ல எல்லாரும் ஒரு கட்டமைக்கிறாங்கன்னா, அதாவது அண்ணாமலை தனித்துன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அது தனித்து இல்லை. இந்த பிரேக் தீவிரமா அடுத்து அடிக்கிறதுக்குன்னு தான் பார்க்கணும். அதாவது திராவிடத்தை கண்டிப்பா அவரோட எய்மே திராவிடத்தை அழிக்கணுங்கிறது இதுதான். அது எந்த திராவிடமான்னு எல்லாம் தெரியல. ஆனா திராவிடத்தை அழிக்கிறது அவரோட நிலைப்பாடுங்கிறதுனாலதான் எல்லாம் இன்னைக்கு அச்சமா இருக்காங்கிறது நம்ம இங்க கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஊடகம் அதாவது இந்த ஊடகம் சரியா இன்னைக்கு ஒரு சில நிகழ்வுகள் பார்த்துருக்கலாம். வைகோ அவர்கள் விருதுநகர்ல ஒரு நிறைய மேடை போட்டு பேசிட்டு இருந்திருக்கிறாரு. நிறைய பேர் அந்த இடத்துல பொதுவா வைகோ அவர்கள் பேசினான்னா அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா அப்படி கம்பீரமா பேசுவாரு. அதாவது கம்யூனிசம் ஆனாலும் சரி, எந்த ஒரு மகாபாரதம் ஆனாலும் சரி, புறநானூறு அகநானூறு திருவள்ளுவர் ஆனாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு சுத்தி 1 மணி நேரம் பேசுறாருன்னா கடைசியில அந்த பதிவு முடிக்கும் போது ஒரு 2 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு உற்சாகமா கேட்கிற சூழ்நிலையில இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மீட்டிங்ல
அதாவது ஒரு காலி சேர் அவங்க பேசுறத பார்த்து நிறைய பேர் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. ஏன் எங்க போறீங்க, எங்கடா போறீங்க அப்படின்னு கத்துன்னு கத்துறாரு ஒரு முதிர்ச்சி உள்ள தலைவர் வந்து இந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ கூட்டமே இல்லை, எந்திரிச்சு அவங்க பேசுறத வந்து எத்தனை நாள் தான் கேட்குறாங்க, எது உண்மைன்னு மக்களுக்கு தெரியாதான்ற மாதிரி எந்திரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கடா போறீங்க, உட்காருங்க உட்காருன்னு கத்துறாரு. இது காலி சேர் பார்த்து இங்க நம்ம ஊடக இருக்கிறவங்க வந்து போட்டோ பிடிச்சி அந்த காலி சேரை, ஏன்டா காலி பயிலுங்கள காலி சேர் எதுக்குடா நீங்க கேமரா பிடிக்கிறீங்க, வீடியோ பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தான்னா அங்க இருக்கிற அவங்களோட தொண்டர்களை பார்த்து அவங்களோட கேமராவை வாங்கி அங்க இருக்கிற ஃபிலிம் எல்லாத்த உருவி தூக்கி வீசுங்கடா அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாம் சிப்பு வந்துருச்சு, எங்க ஃபிலிம் இருக்க போகுது, இன்னும் பழைய காலத்திலேயே அவங்க இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே இந்த வந்து இவங்க வந்து பொதுவா இவங்களை வந்து கூட்டம் நிறைய இருந்தா வெளியில காட்டுறதும், கம்மியா இருந்தா காட்டக்கூடாதுங்கிற எந்த நீதி ஊடகத்துக்கு இல்லை. அவங்க வேலையை பார்க்குறாங்க. இவங்க ஒன்றும் கட்சி தொண்டர்கள் கிடையாது ஊடகத்தில் இருக்கிறவங்க. ஆனாலும் வந்து இது கடுமையா கண்டனத்துக்குரியதுன்னு தான் நம்ம இங்க பார்க்கணும். அப்போ இதே மாதிரி ஒரு கட்டத்துல பிஜேபி இருந்தாங்க. பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது ஒரு 4 பேர் பேசிட்டு இருந்தாலும் 4, 5 பேர் 10, 15 பேர் தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்கங்கிறத அன்னைக்கு ஒரு காலகட்டத்துல. ஆனா இப்ப அப்படி இல்லை. கூட்டம் நிரம்பி வழியும். பிஜேபி கூட்டம்னா அதுவும் அண்ணாமலை பேசிட்டாலும் இல்லை வேற அந்த ஆக்கப்பூர்வமான தலைவர்கள் வந்துட்டான்னா எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து எப்படி காலங்கள் மாறுதுன்னு பாருங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து என்னதான் அதிமுக பிரச்சாரம் போயிட்டு இருந்தாலும் அதுக்கு எதிர்வினை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்து அறநிலைத்துறை பத்தி எதிராக பேசும்போது இன்னைக்கு பிராமணர்னு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க. அதாவது மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் பிராமணர்கள் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க. பொதுவா பிஜேபியில யாருமே பிராமணர்ன்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி ஏதோ 2 பேர், அதாவது நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், இந்த மாதிரி 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பிராமணர் எதிர்ப்புன்னு சொல்லி இவங்க வந்து இன்னும் விடலைன்னு பார்க்கணும். ஆனா இந்த பிராமணர் எதிர்ப்புன்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒட்டு மொத்தம் பேரும் கூட இது அதாவது பழைய ஸ்டைல் இது பிராமண எதிர்ப்புங்கிறது. இவங்க ஒரு டூல், அதாவது இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ பிராமணமோ இல்லை ஏதாவது ஒரு இந்தி எதிர்ப்புன்னு கையில் எடுக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இதை வந்து ஒட்டுமொத்த எல்லாம் எதிர்கட்சியா இருக்கிறவங்க அத்தனை பேரும் கண்டிப்பா இதற்கு ஒரு எதிர்வினை ஆட்டணும்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா இங்க நிறைய விஷயங்கள் அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து என்னதான் இன்னைக்கு வந்து அதாவது அதிமுகவும் பாஜகவும் வலுவா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க ஊடகம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே ஒழிய, இன்னைக்கு வந்து என்னதான் ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி, அதாவது ஏடிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு பிரிவினை மாதிரி, அதாவது அண்ணாமலையாலன்ற மாதிரி ஒரு கட்டமைக்கிறாங்க. ஆனா என்னதான் பண்ணாலும் நாளைக்கு வந்து அண்ணாமலை தீவிரமா டிஎம்கே எதிர்க்கிறாங்க தான், அது அதிமுகவுக்கு பலம் கண்டிப்பா வருதான். அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு தவறுதலா, அதாவது இன்னைக்கு ஊடகம் அந்த கட்டமைக்கிறத வச்சு தவறுதலா ஏதாவது வந்து பிரிவினையை உண்டாக்க கூடாதுங்கிறதுல பக்கபலமா நம்ம இருக்கணும். ஏன்னா நேற்று இப்போ அதிமுக இருந்தாலும் ஏதோ ஒரு சில இருக்கிறவங்க வந்து இப்போ அன்வர் ராஜா மாதிரி சில எதிர்வினை ஆட்டும்போது அவங்களுக்கு நம்ம கருத்து கொடுக்குறோமே ஒழிய, இதெல்லாம் தாண்டி அதிமுகவும் பாஜகவும் பிரியணுங்கிறதுல இங்க யாருக்குமே அப்படி இல்லை. ஆனா யாராவது ஒரு கருத்து சொன்னான்னா அவங்களுக்கு எதிர்வினை ஆட்டுறது எல்லாமே அது. ஏன்னா ஒரு எல்லாருக்குமே அது ஒரு தன்மானம் சொல்லலாம். அதாவது என்ன வேணாலும் பேசிக்குவாங்க, நாங்கள் அமைதியா இருக்கணும்னு சட்டம் கிடையாதுங்கிறது தெரியும். ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஊடகம் வந்து ஊடகத்துக்கு முக்கியமா பலியாயிடக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கப்படணும். ஊடகம் பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக கரெக்டா அந்த அளவுக்கு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கு. அதிமுக என்னதான் பால் போட்டாலும் இவங்க சிக்ஸர் அடிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் தீவிரமா இந்த பிரேக் வந்து அடுத்த கட்ட புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி டிஎம்கே வந்து வெற்றி செய்வாருன்னு தான் நம்ம பார்க்கணும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.